சார், இந்த தென்னிந்தியாவை பொறுத்தவரை, தென் மாநிலங்களை பொறுத்தவரை இங்கு வந்து தமிழகம் மற்றும் கேரளம், கர்நாடகம், தெலுங்கானா, இங்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கிய வலுவான நிலையில் இருக்கிறது. ஆனால் தென்னிந்தியாவை தவிர்த்து வட மாநிலங்களில் இந்த தேர்தல் அரசியலின் போக்கு, அதாவது இந்த தேர்தல் நிலவரத்தின் போக்கு என்பது வந்து மாறி இருக்கிறது என்பதற்காக ஏதாவது ஆதாரம் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா அந்த ராமர் கோயில் அவர்கள் கட்டுமான பணி, அதை திறப்பு விழா வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு தேசிய நிகழ்வாக நடத்தினார்கள். ஆனால் அந்த உணர்வு என்பது வந்து அந்த மத ரீதியான உணர்வு என்பது தென் மாநிலங்களுக்கும் வட இந்தியாவுக்கும் உடைய அந்த வேறுபாடு அதிகமாக இருக்கிறது. ஆனால் தென்னிந்திய அரசியல் சூழ்நிலையும் அரசியல் அந்த வட இந்திய சூழ்நிலையும் ஒரே மாதிரி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா சார்? நீங்கள் ராமர் கோயில் என்பது ஒரு வித்தை. நீங்கள் அதை வைத்து இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் ராமர் கோயில் விவகாரத்தை பொறுத்தவரையில் மக்கள் அதை மறந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போக வேண்டும் என்று சொன்னார், ராமர் கோயில் என்பது இப்போது ராமாயணத்தில் எப்படி ராமர் வனவாசம் போயிருக்கின்றாரோ அதுபோல் அவர்கள் ஒரு 12 வருஷத்திற்கு போயிருக்கின்றார்கள். கண்டிப்பாக ராமர் கோயிலுக்கு மக்களிடையே முக்கியத்துவம் கிடையாது. ஒருவேளை சீதையை பற்றி பேசினால் ஏதாவது நடக்கின்றதா என்பதை பார்ப்போம். உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வந்து கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெருவாரியான வெற்றியை ஈட்டியது. இந்த முறை காங்கிரஸ் கட்சியானது இந்த வட மாநிலங்களில் சுமார் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறும் என்று நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக இப்ப நீங்கள் சொல்கின்ற மாநிலங்களான ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், ஏன் உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், அங்கேயே இன்றைக்கு மக்களுடைய மனதிலே ஒரு தெளிவு பெறுதிருக்கின்றது. இந்திய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பசிக்கு உணவு இருக்கிறதா இல்லையா, உடுத்துவதற்கு உடை போதிய அளவு இருக்கிறதா இல்லையா என்பதை விட சுதந்திரமாக இருக்க வேண்டும், யாருக்கும் நாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இந்திய மக்களுக்கு முழுமையாக உண்டு. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச போக்கையும் மக்கள் விரோத போக்கையும் 5 வருடங்களுக்கு முன்பே தமிழகத்தில் இருக்கின்றவர்கள், தென்னகத்திலே இருக்கின்றவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த தேர்தலில் வட இந்திய மக்களும் சுதந்திரம் தொலைந்து போய்விடும், நம்மைகளை அடிமையாக்கி விடுவார்கள், கொத்தடிமையாக்கி விடுவார்கள் என்ற நிலையை உணர்ந்த காரணத்தால் அவர்கள் ஜனநாயகம் தடைக்க, மீண்டும் மக்களாட்சி தொடர்ந்து இருக்க, காங்கிரசின் தலைமையிலே இருக்கின்ற நம்முடைய கூட்டணிக்கு, இந்திய கூட்டணிக்கு கண்டிப்பாக அவர்கள் முழுமையாக வாக்களிப்பார்கள். அதை 4ஆம் தேதி நாம் பார்க்கத்தான் போகின்றோம். இப்போதைக்கு இந்த காங்கிரஸ் கட்சிக்கான அந்த தேர்தல் களமானது இந்த 3 கட்ட தேர்தல் நிறைவடைந்த சூழ்நிலையில் இந்த கடந்த 10 ஆண்டுகால பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் மக்களை பாதித்த மிக முக்கியமான பிரச்சனைகளாக நீங்க எதை கூறுவீங்க சார்? பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மக்கள் நினைத்தார்கள், மக்கள் பெட்ரோல் விலை, டீசல் விலை குறையும் என்று நினைத்தார்கள். குறையவில்லை. நமக்கு நாம் உபயோகப்படுத்துகின்ற உணவுப் பொருட்களுடைய விலை குறையும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே பெட்ரோல் டீசலுக்கு 3 ரூபாயை குறைத்தார்கள். ஆனால் மத்திய அரசாங்கத்திலே இருக்கின்றவர்கள் அவர்கள் ஒரு பேரல் எண்ணெய் என்பது, பெட்ரோலியம் என்பது மிக குறைந்த விலையில் சர்வதேச சந்தையில் கிடைத்தாலும் கூட இன்று வரை அவர்கள் குறைக்கவில்லை என்று சொன்னால் மக்களை கொள்ளையடிக்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே மக்களை பொறுத்தவரையில் இந்த விலைவாசி ஏற்றம், இந்த பெட்ரோல் விலை ஏற்றம், அது மட்டுமல்ல, படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதிலே சுணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. வேலையே கிடைப்பதில்லை என்பதோடு மட்டுமல்ல, இந்த இருக்கின்ற தொழில்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. அது ரயில்வேயாக இருந்தாலும் சரி, விமானமாக இருந்தாலும் சரி, அல்லது துறைமுகமாக இருந்தாலும் சரி. எனக்கு இருக்கின்ற பயமெல்லாம் எங்கே நம்முடைய ராணுவத்தையும் தனியார் மயம் ஆக்கி விடுவார்களோ என்ற பயம்தான் எனக்கு இருக்கின்றது. அதற்குள் மக்கள் விழித்துக் கொண்டு அவர்களை தூக்கி எறிவார்கள்.